அப்பா 1 வீக் வந்துட்டு ஐசியூவில் வச்சுருந்து ரொம்ப சீரியஸான நிலமையில அதுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க. ஐசியூவில் இருந்தபடிக்கு டைரெக்டாகவே வீட்டில் போய் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோமா, அவங்க அனுப்பவுமே கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் சரி வச்சு கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சுங்க. கூப்பிட்டு வந்துட்டு சரி நம்மளும் ஊருக்கு கிளம்பலாம், அங்கேயும் வந்துட்டு வேலை இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1 வீக் நான் இருந்தேன், அது கூடவே இருந்து கவனிச்சிக்கிட்டேன் அப்பாவை. டெய்லி உடம்பு தொடச்சி விட்றது, நல்லா வந்துட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அவருக்கு வந்து சுயநினைவே இல்லை. சில சமயத்தில் ஏதாச்சும் பேசணும்னா அப்படி மட்டும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் அப்படியே நாள் செலவழிஞ்சிச்சு. சரி நாளைக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. அதனால் பெங்களூர் போகிறதுக்கு மதுரையிலேருந்து பெங்களூருக்கு டிக்கெட்டும் போட்டாச்சு, தட்கலில் போட்டாச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த இடியாப்பம் இல்லை வீட்டில் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் குழாப்புட்டு இது வாங்கணும். இந்த குழாப்புட்டு செய்யக்கூடிய பாத்திரம் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அதுவும் ஒன்று வாங்கிட்டு அடுத்து இடியாப்ப உலக்கு மினி இட்லி தட்டு, 2 இட்லி தட்டு. அது வந்து 90 ரூபா வந்துச்சுங்க. நான் இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பழக்கங்க, போனால் எடுத்துகிட்டு ஒரு கடையில் வாங்கிட மாட்டேன். பெரும்பாலும் வந்துட்டு எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பெரிய விசேஷங்களாக இருக்கும் இல்லையா, கல்யாணங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆனந்தா மெட்டலில் போய் நான் பாத்திரங்கள் வாங்கினது எல்லாமே இப்போ வரைக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரவுண்டாக டிஃபன் பாக்ஸு, அப்புறம் வந்து சம்படம், இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் இல்லையா, சில கடைகளில் வாங்குறது அப்படி தெரிச்சிடும் கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்காக அதாவே. ஆனால் இங்கே வாங்குறது எல்லாமே இது வரைக்குமே ஒரு பாத்திரம் கூட தெரிச்சதில்லை. எங்கள் வீட்லேயுமே நான் நிறைய பாத்திரம் வச்சுருக்கேன், அது மாதிரி பாத்திரங்கள். இது வந்துட்டு விளம்பரம் கிடையாதுங்க. நான் வந்துட்டு அபவுட் செக்ஷனில் என்னை மெயில் ஐடியோ என்னோடய மொபைல் நம்பரோ நான் கொடுக்கல. நான் விளம்பரப்படுத்தலை. உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். அப்போ வந்துட்டு இந்த ஆனந்தா மெட்டலே 2 இருக்குங்க. அந்த 2 இருக்குதா, இந்த அனிதா மெட்டலும் இருக்குது இந்த பக்கத்தில். அப்புறம் வந்துட்டு சண்முகா ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. சேர்ந்து அப்படியே ஒவ்வொரு கடையாக விசாரிச்சுட்டு வந்ததில் ஒரே ஒரு ஆனந்தா மெட்டலில் நிறைய டிஃபரன்ஸ், விலை கம்மியாக இருந்துச்சு. அது மாதிரி விசாரித்து தான் வாங்குவேன். நான் எடுத்து போனோமா ஒன்று வாங்கினோமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன். ஆனால் துணி கடையில் போத்தீஸ் தான் நம்மளுக்கு எப்போவுமே ஃபேவரட். மதுரையில் இங்கே அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் பெங்களூர்லேயும் போத்தீஸ் தான், வேறு கடை சாய்ஸே வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே போனோம்னா சரி விலை விசாரித்த மாதிரி இருக்கும், நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அதாவது ரொம்ப ஏதாச்சும் ஒரு கவலையில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம கவனம் செலுத்தணும். பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த கவலையிலேருந்து தற்காலிகமாக வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இது எல்லாமே இந்த ஹாபிட் எல்லாமே இருக்குங்க. நான் வந்துட்டு இது மாதிரி ஏதாச்சும் ரொம்ப கவலையாக இருந்துச்சு, என்னால் ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அப்படியே நான் முடங்கி படுத்துட மாட்டேங்க. அடுத்து வந்து என்னை நானே வந்துட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணிக்கிடுவேன். உன்னால் என்ன இதோட பெரிய கஷ்டத்தெல்லாம் நம்ம தாண்டி வந்தாச்சு, இதெல்லாம் என்ன பெரிய தூசி அப்படிங்கிற மாதிரி நான் என்னையும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிடுவேன். அடுத்து வந்துட்டு இந்த கவலையிலேருந்து நம்மளுக்கு நிவாரணம் பெறுறதுக்கு என்ன வழி, நம்ம வந்து யாருக்கும் மனசால் கூட தீங்கு நினைக்கக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் நாமளுமே வந்து கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. அந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியில் வர பார்க்கணும் அப்படிங்கிறதுல நான் கவனம் செலுத்துவேங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்த கடைகள் இருந்துச்சுங்க. மொத்த கடைகள் வந்துட்டு இருக்கும்போதே அந்த கடைகளில் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தனியாக கொடுக்க மாட்டாங்க போல் இருக்குது. தனியாக வந்துட்டு ஒரு பொருள் 2 பொருள்லாம் கொடுக்க மாட்டாங்க போல். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு பாருங்கள். சரி அப்புறம் அனிதா மெட்டலில் கேட்டேன். அங்கே வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு இன்னும் 2வது ஆனந்தா மெட்டலுக்கு போனேன். அங்கேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த இன்னொரு ஆனந்தா மெட்டலுக்கும் இதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் போனது வந்து விளக்கு துணி ஏரியாங்க. விளக்கு துணி ஏரியாவில் தான் இந்த கடைகள்லாம் இருக்குது. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபஸ்ட்டு போன ஆனந்தா மெட்டல் வந்துட்டு விலை கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பாத்திரம் பொருட்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டுறேங்க. அது வாங்கிக்கிட்டு குழாப்புட்டு ஒன்று வாங்கினேன். அது வந்துட்டு 340 ரூபா நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இடியாப்ப உலக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 180 ரூபா. அப்புறம் மினி இட்லி தட்டு வந்துட்டு ஒன்று வந்து 90 ரூபா போட்டிருந்தாங்க. ஈயத்தில் இருந்துச்சு. அது எனக்கு ஈயத்தில் ரொம்ப பிடிக்கும். ஈயத்தில் வந்துட்டு 2 வாங்கிக்கிட்டேன். 2 தட்டு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு நான் அப்படியே மெதுவாக கிளம்பி வந்துட்டு ஜிகர்தண்டா கடையில் வந்து விளக்கு தூணில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா இருக்கு இல்லையா, அப்போ அங்கே வந்துட்டு நல்ல மொட்டை வெயிலுங்க, சரியான மத்திய வெயில், அதுவும் மதுரை வெயில் சுட்டி எரிக்கும் பாருங்கள். இங்கே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருந்துட்டு பெங்களூரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிளைமேட் செம்மையாக இருக்கும். மதுரைக்கு போயிட்டு மதுரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
என்னோடய உயிர் நாடியே மதுரை தான். மதுரையில் மீனாட்சி அம்மன் இருக்காங்களே, என்னோடய சொந்த ஊரும் மதுரை தானே. மதுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, அடிக்கலைனாலும் பரவாயில்ல. ஆனால் வந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு இருந்ததுக்கு நான் கொஞ்சம் ஸ்கின்லாம் வந்துட்டு கலர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. எல்லாருமே சொன்னாங்க, என்ன கொஞ்சம் கலர் வந்து கம்மியாகி வந்திருக்கீங்க மதுரைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே நான் வெளியில் எங்கேயுமே போகல. இந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்துட்டு நான் கடைக்கு போனேன். அடுத்து வந்துட்டு நான் போயிட்டு 16 நாள் கிட்ட இருந்தேன். 16 நாள் இருந்தேன்னா 16ஆவது நாள் தான் நான் ஊருக்கே வந்தேன். ஒரே ஒரு நாள் மட்டும்தானே வந்தேன். மற்ற நாட்கள் எல்லாமே வந்துட்டு உள்ளேயே தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அடுத்து வீட்டில் வந்துட்டு அப்பா கவனிச்சிட்டு வீட்லேயே தான் இருந்தேன். ஆனாலும் போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாயிட்டேன் நான். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இப்படியே நடந்து போயிட்டு எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஜிகர்தண்டா கடைக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன். ஜிகர்தண்டா கடையில் போயிட்டு ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப தீராத கவலையில் இருக்கீங்க, செம்ம கவலையாக இருக்கீங்க, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு மனசு பிடிச்ச விஷயங்களில் ஏதாச்சும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வந்துட்டு கொஞ்சம் சரியாயிருங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த பாத்திர கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அடிக்கடி இப்போ வந்து தலைவலி வருது, சரி கண் செக் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கேண்டீனில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு.